அனைவருக்கும் வணக்கம். ரீசனிங் சம் பார்க்க போறோம். 2 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 89, 3 வகுத்தல் 4 ஈக்குவல் டு 2716, 4 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 649 கொடுத்துட்டாங்க. அவங்க நம்மள்ட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா 1 வகுத்தல் 2 என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணா 89 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணி பார்க்குறோம். ஸ்கொயர் பண்ணா இங்கே 4 தான் வரும். அதனால நம்ம 2 வந்து கியூப் பண்றோம். கியூப் பண்ணா 2 கியூப் 8 வந்துருச்சு. அடுத்தது 3 வந்து ஸ்கொயர் பண்ணி பார்க்குறோம். ஸ்கொயர் பண்ணா 9 வந்துருச்சு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் 2 வந்து கியூப் பண்ணியிருக்காங்க, 3 வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 கியூப்னா என்னப்பா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு போடுவோமா? அப்போ 2 4 4 2 8ன்னு வரும். அதனாலதான் 8 போட்டிருக்கோம். 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 இன்ட்டு 3 இப்படின்னு போடுவோம். இதனுடைய ஆன்சர் 9, அதனால 89. இதே போலயே இந்த இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூ கண்டுபிடிங்க. 3 ஸ்கொயர் 3 கியூப்புங்கும் போது நமக்கு 27 வரும். 4 ஸ்கொயர்டுங்கும் போது 16 வரும். அதே மாதிரி 4 கியூப்புங்கும் போது 64 வரும். 3 ஸ்கொயர்டுங்கும் போது 9 வரும். இப்போ இதே பேசிக்லயே நம்ம வந்து என்ன பண்றோம்னா 1 இப்போ 1 வகுத்தல் 2 தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கியூப் பண்ணுவோமா? அப்போ 1 கியூப் பண்ணோம்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் இஸ் 14.